இறுதியாக இரட்சகர் என்ன செய்ய போகிறார்? தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி இரட்சகர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு சென்றார், திரும்பி வரப்போகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பிரசன்னம் ஆகுதலுக்கும் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போகிறவர் இரட்சகர். நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் இரட்சகர். நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் இரட்சகர். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டுமா? நம்முடைய எதிர்பார்ப்பு உலகத்திற்குரியவர்களாக இருக்கிறதா, நித்தியத்துக்குரியவர்களாக இருக்கிறதா? நம்முடைய எதிர்பார்ப்பு உலகத்திற்குரியவர்களாக இருக்கிறதா, இல்லை தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு உரியதாக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்கலாம், சிந்தித்து பார்க்கலாம். ஆம் சபையே, நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அதைத்தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் இவ்விதமாக சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஏனென்றால் பரலோகத்தில் இருந்து வந்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் இருந்து வந்த இரட்சகருடைய திட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் இருந்து வந்த இரட்சகருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை வீணடிப்பது இரட்சகரின் குறிக்கோள் அல்ல. நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக தினமும் நம்மில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மில் உள்ளான மனிதர்களை மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்குரியவர்கள். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் இரட்சகர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா என்று உரத்த சத்தமாக சொல்லலாம். ஹல்லேலூயா. இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த வார்த்தை மாம்சமானது மூலமாகத்தான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மகிமை, பிதாவினிடத்தில் இருக்கிற மகிமை, வேற யாரிடத்திலும் அந்த மகிமை இல்லை. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டும்தான் அந்த மகிமை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மகிமை இருக்கிறது. அந்த பிதாவின் மகிமையை நம் மூலமாக
வெளிப்பட செய்ய போகிறார். இந்த மகிமை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதான் சொல்ற, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் என்னில் இருக்கிற கிறிஸ்து பெரியவர். உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவனை பார்க்கலும் நீங்களும் நானும் பெரியவர்கள். ஏனென்றால் அவர் மீது இருக்கிற மகிமை இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் மிக 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 பெரியது. ஹல்லேலூயா. எந்த செல்வந்தனாலும் இந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இந்த மகிமையை வெளிப்படுவதற்காக, பிதாவின் மகிமையை வெளிப்படுவதற்காக நம்மிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் 1000 ஆண்டு அரசாட்சி, அதன் பிறகு யுகா யுகமான வாழ்க்கை. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இரட்சகர் நம்மை நேசிக்கிறார். நம்மை அழைத்த இரட்சகர், நம்மை ரட்சித்த இரட்சகர். அவர் வாக்கு மாறாதவர். வார்த்தைகளை பற்றி கொண்டு விசுவாசத்திலே முன்னேறி செல்லுங்கள். வருகிற ஆண்டிலே கர்த்தர் மகத்தான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். வீட்டில் சென்று இந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். இன்னும் கர்த்தர் உங்களுக்கு வித்தியாசமாக பல காரியங்களை வெளிப்படுத்துவார். இரட்சகர் என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார். இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாம் இவை வார்த்தைகளை தியானிப்போம். கிறிஸ்து பிறப்பின் சத்தியத்தை உலகத்துக்கு எடுத்து செல்லுங்கள். கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்து இரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாம் இரட்சகருக்கு சாட்சியாக வாழ்வோம். அதன் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.